கார்ல வந்திருக்கலாமே கோவிலுக்கு. எதுக்குமா நடக்க வச்சு கூட்டிட்டு வர? என் ரெண்டாவது மகளை பத்தி ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாம். கார்ல போனா வந்தா தெரிய வருமா என்ன? அதான் கால்நடையா நடக்க வச்சு கூட்டிட்டு வரேன். வேணும்னா ஒண்ணு பண்ணுமா, மொய் விருந்து மாதிரி ஒரு மகள் விருந்து நடத்தி ஊர் மொத்தத்தையும் வர வச்சு இந்த ரெண்டாவது மகனை அறிமுகப்படுத்தி வச்சிரு. நல்லா இருக்கும். ஆமால, இது கூட நல்ல யோசனை தான் இல்ல? ஐயோ அம்மா, முதல்ல கோவிலுக்கு போலாம் வா. நெருக்கடி நேரத்துல கூட உனக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வருதா? வா. யாரு? அண்ணக்கொடியா? ஆமா, அண்ணக்குடியே தான். நல்லா இருக்கியாம்மா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க. காடு வா வாங்குது, வீடு போங்குது. 6 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக என்ன காட்டுக்கு போக சொல்றியா? ஐயோ, ஆமா, இது யாரு? புது பொண்ணா இருக்கு. ஏன் பொண்ணுதான், ரெண்டாவது பொண்ணு. நீயும் உங்க அம்மா மாதிரியே அழகா இருக்க. ரசாத்தி. பத்திரமா போமா. நான் வரேன். போலாமா? வா. என்னம்மா அண்ணக்குடி, கோயிலுக்கா? ஆமாப்பா. இது யாரு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? அது ஒரு பெரிய கதைப்பா. நியாயமா பார்த்தா இவதான் என்னோட ரெண்டாவது பொண்ணு. சரிப்பா, அப்ப நான் வரேன். வா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். நல்லதுமா, போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போலாமா? நடைய சாத்திடுவாங்க. போலாம் போலாம். என்னால ஏதாவது டைம் வேஸ்ட் ஆயிடுச்சா என்ன? இல்ல, வா போலாம். भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? கவிதா, ரிஷபராசி. கவிதா நாமதேயஸ்ய ரிஷபராஸ்யாம் நல்ல ஜாதஸ்ய நீண்ட ஆயுளோட வாழணும்னு அர்ச்சனை கிருத்திகா பண்ணு. நக்ஷத்ராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய அம்மா, வித்யவள ஆயுள் ஆரோக்கிய கௌரி அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கம்மா. அக்கா மனசு மாறினா எல்லாருக்கும் நல்லதில்ல. மனசை மாத்துறதை விட இப்போ உன் விதியை மாத்துறது தான் முக்கியம். போறேன் சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேண்டியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன செப்பல் இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு பாடா.